ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பிரியா சந்துரு பேசுகிறேன். இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ப்ரௌனி எப்படி செய்கிறது நம்ம வீடியோ பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். மூணு முட்டை, ஒரு கப் சுகரு, ஒரு கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் நாட்டு சர்க்கரை, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பட்டர் 100 அன்சால்ட் பட்டர், 100 கிராம் டார்க் சாக்லேட்டு, 80 கிராம் டைரி மில்க்கு, ரீஃபண்ட் ஆயில் 1/2 கப்பு. ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே தண்ணியில் படாத அளவில் இன்னொரு பாத்திரம் அதுக்கு மேலே வைப்போம். இதில் கீழே இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்குவோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம பட்டரையும் அந்த சாக்லேட்டையும் போட்டு மெல்ட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் சர்க்கரை கொட்டிக்கலாம். பவுடர் பண்ண சர்க்கரையே நல்லா இது மாதிரி கொட்டி பண்ணிக்குவோம். சரிங்களா? ஃபில்டரில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். நல்லா கலக்குவோம். அடுத்தது மைதா போட்டுக்குவோம். இதில் இப்போ மைதாவையும் நல்லா கலக்கலாம், கட்டி இல்லாமல். கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அடுத்தது இது 1/2 கப்பு. நம்ம மைதா அளந்தோம்ல, அதுலேயே 1/2 கப்பு. அதாவது மைதா வந்து நான் 100 கிராம் அளந்தேன், அதுலேயே 1/2 கப்பு இது மைதா. இது கொக்கோ பவுடர். சரிங்களா? மைதா 100, கொக்கோ பவுடர் வந்து 50. ஸோ எண்ணெய் அதே கப்பில். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், தேவையான அளவு. அடுத்தது நம்ம 1/2 கப்பு வந்து இது நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறோம், போட்டுக்கலாம். ஸோ வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அந்த பாட்டிலில் மூடி வரல, அதில் ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. சரிங்களா?
ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ போய் அடுப்பில் வைக்கிறேன். என்கிட்ட ஓவன் இல்லை, நான் வந்து தவாவில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதை அப்படியே சிம்லேயே வச்சு பேனை மட்டும் சூடாக்கியிருக்கிறேன். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இந்த பாக்ஸ் எடுத்து போய் அதில் போய் நம்ம வைப்போம். சரிங்களா? வச்சு ஒரு 3/4 மணி நேரம் சரிங்களா வேக வைப்போம் சிம்லேயே வச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இதை வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு காற்று போகாத அளவில் ஒரு கண்ணாடி பவுல் போட்டு மூடிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கிட்டோம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, அதாவது 45 நிமிஷம் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா?